ஆஃபீஸில் மகா வந்து சூப்பராக வேலை செஞ்சுட்ருக்காங்க. நல்லா ஒரு அழகாக வரைஞ்சு கொடுக்குறாங்க. வேணும்னு வந்து இது நல்லாவே இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டு வந்து மகா டென்ஷன் ஆயிடுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக ஸ்வேதா கால் பண்ணி வர சொல்கிறாங்க வீட்டுக்கு. சூர்யாவும் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு உடனே கிளம்புறாரு. மகாவும் வந்து பின்னாடி பின்தொடர்றாங்க. இங்கே வந்து அதுக்குள்ளேயுமே வந்து சூர்யா வந்து வந்து சேர்ந்துடுறா ஸ்வேதா கூட. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்ககிட்ட தகராறு பண்ணிகிட்ருக்காரு. அதை பார்த்து வந்து அவங்க ஹஸ்பண்ட் அதெல்லாம் திட்டி வந்து அடித்து இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாரு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்வேதாக்கு வந்து அவர் வந்து அப்படியே சாய்ச்சிக்கிட்டு அவங்கள தோள் மேலே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இதை மகா பார்த்துடுறாங்க. மகா ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. என்ன இவர் இவ்வளோ க்ளோஸாக இருக்காரு ஸ்வேதா கூட அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோன்னா கரெக்டாக அனாமிகா என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு டிஷ் வந்து நான் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜய். அதனால் விஜய்க்காக இந்த டிஷ்ஷை நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், கற்றுக் கொடுங்கன்னு சொல்லிட்டு வேணுமே வந்து வம்பிழுக்கிறாங்க. மகா அவங்கள திட்டி விடுறாங்க. அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காயத்ரி அவங்கள போட்டு செமையாக திட்டி விட்டுறாங்க. அதனால் செமையாக டென்ஷனாகி வந்து ராஜலட்சுமி வந்து எவ்வளோ தைரியம் தான் என் மருமகளை திட்டுவேன், அவள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரா, அவங்க 2 பேருக்கும் வந்து ரொம்ப முக்கியமாக ஸ்வீட் செய்கிறது, போய் 2 பேரும் செஞ்சு சாப்பிடுங்க, அதுக்காக அவள் தான் அவங்களுக்கு கிடைச்சால, மகா நீ போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. மகா மனக்குழப்பத்திலே இருக்காங்க. இங்கே வந்து காயத்ரி செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. இந்த அக்கா இப்போலாம் மகாவுக்கு ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. இங்கே மகா வந்து நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு மனசு கஷ்டத்தோடு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன தான் நடக்குது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே சூர்யா வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே வந்து மகா வந்து கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி வேணாம், கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, ராஜலட்சுமி வந்து எல்லா பொறுப்பையும் வந்து மகா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. கொத்து சாவியும் கொடுக்குறாங்க. மகா வேணான்னு சொன்னாலும் கேட்காம கொடுக்குறாங்க. மனக்குழப்பத்தில் இருக்க மகா வந்து எப்படியாவது வந்து சூர்யா வந்து பேசுகிறது கேட்குறாங்க. சூர்யா வந்து இந்த மாதிரி ஸ்வேதாவை வந்து பார்க்குறதுக்கு மறுபடியும் போகிறாரு. அதனால் மகாவை வந்து பின்தொடர்றாங்க. அப்போ தெரியாமல் கொத்து சாவியை வந்து கீழே போட்டுறாங்க மகா. உடனே என்ன பண்ணுறாங்க, இதை பயன்படுத்தி வந்து அனாமிகாவும் சித்ராவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, மகா கிட்ட கொடுத்த பணத்தை எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து வந்து வேணும்னே வந்து அவங்க மேலே பழியை போட்டுறாங்க. இந்த மாதிரி திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலை மகா வந்து ஸ்வேதா கூட சூர்யா வந்து போகிறத பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஸ்வேதா கிட்ட வந்து சூர்யா என்ன பண்ணுறாரு, வேணும்னே வந்து மகா வரதை பார்த்துட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனக்கு தான் டைவர்ஸ் கிடச்சிச்சில்ல, அந்த டைவர்ஸ் கிடச்சி நம்ம கொண்டாடுவோம், இதுக்கப்புறம் மகா வந்து என் வாழ்க்கையில் கிடையாது, நீ தான் என் வாழ்க்கையில் எல்லாம் அப்படின்ற மாதிரி வெறுப்பேற்றி விட்டுறாரு. மகா வந்து அழுதுகிட்டே அங்கேருந்து வெளியேறாங்க. மகா வந்து ஆஃபீஸ்க்கு வராங்க. இங்கே சூர்யா வந்து வராதால எல்லோரும் டென்ஷனாக இருக்காங்க. முக்கியமான மீட்டிங் ஏன் சூர்யா வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. இங்கே வந்து சூர்யா வந்து ஸ்வேதா கூட வந்து பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கார் வண்டியில். ஸ்வேதா வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க சூர்யாவுக்கு, ஏன் இப்படிலாம் பண்ணுற, மகாவை ஏன் வெறுப்பேற்றுறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ நானும் பிரியறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி சூர்யா சொல்கிறாரு. மனசு கஷ்டத்தோட மகா வந்து ஆஃபீஸ்க்கு வராங்க. இங்கே வந்து என்னாச்சு நீங்கள் மட்டும் வரீங்க, அண்ணன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு விஜய். இல்லை அவர் வரல, இந்த மாதிரி பார்ட்டி பண்ண போயிருக்காரு அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு. அடுத்து வந்து சூர்யாவோட அப்பா வந்து கேட்குறாரு ராகவன் வந்து, ஏன் சூர்யா வந்து வரல இன்னும், எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, எவ்வளோ பெரிய வந்து கான்ட்ராக்ட் வருது தெரியுமா நம்மளுக்கு, இதை வெற்றிகரமாக முடிக்கணும் பேசி அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு மகா வந்து அமைதியாக இருக்காங்க. சூர்யா வரலன்னா என்ன, மகா மேடம் தான் எல்லாமே தெரியும், அதனால் அவங்களே வந்து பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து மகா இந்த கான்ட்ராக்டை நீ தான் முடிக்கணும், நீ தான் பேசி புரிய வைக்கணும் அப்படின்னோடனே சரி மகா முதல்ல மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து அந்த டிசைன்ஸ் பற்றிலாம் சொல்லி அந்த கான்ட்ராக்டை வாங்கிடுறாங்க. எல்லாம் நடந்து முடிஞ்சோன்னு வந்து எல்லோரும் மகாவை பாராட்டுறாங்க. அப்போது கரெக்டாக சூர்யா வராரு. சூர்யா வரதை பார்த்துட்டு அவங்க அப்பா திட்டுறாரு, ஏன்டா இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு, இப்போ தான் விஜய் ஃபோன் பண்ணா, நான் மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி தான் இப்படிலாம் மறுப்பியோ, இவ்வளோ பெரிய கான்ட்ராக்டர், ஆனால் வந்து மகா இருந்ததால் எல்லாம் முடிஞ்சிச்சு, நல்லபடி சூப்பராக மகா பேசி முடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு மகா போகிறாரு. இதை பார்த்த சூர்யா செம டென்ஷன் ஆகி, மகா வேணும்னே நீ வந்து என்னை பழி வாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. மகா எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, கேட்க மாட்டேங்கிறாரு. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நீ தேவையே கிடையாது, நான் ஸ்வேதாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சூர்யா வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு மகா அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் இருந்து போ அப்படி சொல்லிட்டு திட்டி விட்டுறாரு. மகா மனசு கஷ்டப்பட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கேயே பார்த்து நிற்கிறாங்க. அப்போ ஸ்வேதா வந்து ஏன் இப்படிலாம் பண்ண, நம்ம 2 பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் மகா கிட்ட சொல்லலை, அவள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா பாரு அப்படின்னா, அவள் தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணேன், இந்த விஷயத்தை நீ சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இதை மகா கேட்டுடுறாங்க. அப்போ இவ்வளோ நாள் என்னை வெறுப்பேற்றதுக்காக தான் ஸ்வேதா கூட பழகுனீங்களா, அப்போ ஸ்வேதாக்கு உங்களுக்கு ஒன்றுமே கிடையாதா, ஏங்க இப்படிலாம் பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க.